இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயன் என்ற பெயரோடு சிறு சிறப்போடு வந்தது. நானும் படித்திருக்கேன், பட்டம்பள பெற்றிருக்கேன். இருந்தாலும் வேலை இல்லை. வேலை தேடி வருகிறேன். வேலை தருபவர் யாருமே இல்லையே. இன்னொருவர் வேதனை வேலை தருபவர் யாருமே இல்லையே. ஓ, அது ஒரு பெரிய அவர்தான் கேட்டால் வேலை தருவாரா? சரி, கேட்டு பார்க்கலாம். ஐயா சரிங்க. ஐயா வணக்கங்க. ஒரு வாட்டி சொல்லல, சும்மா என்ன 2 வாட்டி கத்துறா? இல்ல, காது கேட்டதோ இல்லையோ? என்ன காது கேட்டா நானா? அப்படியா? ஒரு வாட்டி சொன்னா போதும். சொல்லுங்க ஐயா. நான் யார் தெரிஞ்சா உங்களுக்கு? நீ என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டு இந்தி நாட்டு பொறுத்தமரா நீ? அதானே. சொன்னா தானே தெரியும். பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவரு இவரு அப்படின்னு சொன்னதா எனக்கு தெரியும். சொல்லாத எப்படி தெரியும்? சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு. ஆமா ஐயா, நானும் விஜயபுரி நாடு. என்னுடைய பேரோ விஜயன். நம்மள கத்தியார சொல்லிவிடு. நான் உன்னை கத்தியார சொல்லுவீங்களா? நாங்க நின்றான்னு கிட்ட வராதரான்ட்டு. கிட்ட வரக்கூடாதா? என் பேர் விஜயன். படிச்சிருக்கேன், பட்டம்பள பெற்றிருக்கேன். இந்த குழந்தைங்க நூல்ல வந்து அந்த பட்டமா வாங்கினா? என்ன பட்டம்? நீ தான் பட்டம் விட்டுக்கிறேன். நூல்ல பறக்குறாங்க அந்த பட்டமா சொன்ன நானு. படிச்சு பட்டம் வாங்கியிருக்கேன். ஓ, படிச்சு பல பட்டங்களை வாங்கிக்கிறோம். ஆமாங்க. இருந்தாலும் வேலை இல்லை. செத்து பார்த்தானா? எதுக்கு வேலை இல்லை? வேலை இல்லைன்னா செத்துருவாங்களா? பின்ன என்னது பூமிக்கு பாருமா கடை செத்துரு? அதுக்குதான் உங்களை தேடி வந்துக்கிறேன். என்னடா தேடி வரீங்க? வயசுல பெரிய மனுஷன் ஆகிறியா? எனக்கு என்ன 103 வயசா தடியா ஆண்டு கிடக்குறா? இல்லைங்க, வயசுல பெரியவரா இருக்கீங்களே, எதனா வேலை வாங்கி தர மாட்டீங்களா? அப்படிதான். வேலையா வேணா? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? ஐயா, 3 வேளை சாப்பாடு போட்டு நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் தடையில்லாம செய்யறேன். அப்படியா? சரி, வேலை வேணும்டியா? உனக்கு எப்படியாப்பட்ட வேலை வேணும் சொல்லு, அந்த மாதிரி தகுந்த வேலை சொல்றேன். அப்படியா? ஐயா, வேலை நான் எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் உடம்பு நோகக்கூடாது. உடம்பு நோவாத கூட வேலை செய்வேன். ஆமாங்க, என் உடம்பு நோகக்கூடாது. காசை தேடி நான் போக கூடாது. காசுதான் என்ன தேடி வரணும். அப்படியே உட்காந்து சம்பாதிக்கிற மாதிரி இருந்த வேலை சொல்லுவேன். உட்காந்து சம்பாதிக்கணும். ஆமா, காசு தேடி நீ போக, காசு உன தேடி வரணும். ஆமா, சரிடா. அப்படியாப்பட்ட வேலை ஒரே ஒரு வேலை உனக்கு இருக்குதா? ஆனா நீ செய்வேன்னு தெரியல. என்னங்க சொல்றீங்க? செய்வியா? ஏங்க நீங்க சொல்லி பாருங்க, நான் செய்யறேன் இல்லையா பாருங்க. சத்தியமா செய்வேன். செய்வேன். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல கக்கூஸ் கேவணுமா? என்னது கக்கூஸ்? இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கக்கூஸ் கேவிட்டா? இது ஒரு வேலை எங்க இது? என்னடா? என்னங்க அரிமான வேலைடா இது? நீ என்ன சொன்ன? உட்கார்ந்தே இருக்கணும்னு. காசு உன தேடி வரும். ஆனா ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? அரை மணி நேரம் டப்பால தண்ணி எதுமா உள்ள ஜலாக்குன்னு ஊத்திட்டு வந்து உட்காந்து. டப்பால தண்ணி எதுமா ஜலாக்குன்னு ஊத்திட்டா? ஆமா, அப்படியே என்னங்க சொல்றீங்க நீங்க? அதே தான் உட்கார்ந்து கிடக்கலாம். காசு உன தேடி வந்தே இருக்கும். ஐயா, அந்த வேலை எல்லாம் வேணாங்க. என் படிப்புக்கு ஏத்த வேலை வாங்கி கொடுங்க, அது போதும் எனக்கு. அந்த மாதிரி வேலை கிடைக்குது புண்ணியம் பண்ணா. என்ன சொல்றீங்க? அவ்வளவு நல்ல வேலை. அப்ப அந்த வேலை வேணும். அந்த வேலை வேணும். சரி வா, போய் சாராயம் காசுவோம். சாராயமா? தப்பு இல்லைங்க, சாராயம் காசா. ஆனா சாராயம் காசா எப்படின்னு தெரியாது. நீங்க சொல்லி கொடுங்க. எனக்கே தெரியாதுடா. எனக்கே தெரியாதா? என்னடா அப்ப அந்த வேலை வேணாங்க. என்னடா எந்த வேலை வேணா கொடுத்தாலும் வேணான்றியே. சரிடா,
லாஸ்ட் ஒரு வேலை. என்ன வேலை? அந்த வேலை செய்யல நீ ஓடி போடணும். என்னங்க சொல்றீங்க? அந்த வேலை செய்யணும் நான் ஓடிடணுமா? ஆமா சொல்லுங்க. சரியா கண்டிப்பா செய்வேன். இந்த ஊட்ட திங்க இந்த வீடு தீங்க இப்படி வைக்கணுமா? ஆமா. அது என்னால முடியாதுங்க. கண்டிப்பா முடியாதா? வலிப்பு வேலை வாங்கி கொடுங்க. அப்படியா? சரி ராணுவத்துக்கு பாரியா? ராணுவத்துக்கா? தப்பில்லைங்க. ராணுவத்துல என்ன எடுப்பாங்களா? பரவாயில்ல எப்படி எடுக்க சொல்றேன். அப்படியா? சரி சொன்னவனே ராணுவத்துக்கு போறேன்ட்டு அங்க போய் என்ன பண்ணுவேன்? ஐயா ராணுவத்துக்கு போய் சும்மா இருப்பா துப்பாக்கி எடுப்பேன். டுப்பு டுப்புன்னு சுடுவேன். இங்க சுட்டுன்னு என்ன டுப்பு டுப்புன்னு நீ ராணுவத்துக்கு போய் துப்பாக்கி சுட மாட்டேன். அங்க தோசைகள்ல மொத்த சப்பாத்தான் சுடணும். ஐயா ராணுவத்துக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுடணும் இல்ல சப்பாத்தி சுடணும். ஆக மாட்டா அது கவர்மெண்ட் வேலை தானே. அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுங்க. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். ராணுவத்துல வேலை வாங்கி தரேன்றீங்களே அங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ராணுவத்துல எங்க அண்ணன் பையன் வேலை செய்யறான். இப்ப அவன் லீவ்ல வீட்டுக்கு வந்துக்கிறான். அவனுக்கு பதிலா யாரா ஒரு ஆள் அங்க தேவைப்படுது. எங்க அண்ணன் பையன் சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். குலகத்திரிக்கா நீ என்ன வேலைக்கு கொண்டு மாதிரி நான் உன்ன வேலைக்கு வேலைக்கு போறீங்க. நான் தானே இட்டு போறேன். எனக்கு முன்னாடி ஓடுறியா? உனக்கு முன்னாடி போக கூடாது. உனக்கு வழி தெரியுமா? தெரியாது. அப்ப உன் இடம் எங்குதா? உனக்கு பின்னால சரி இப்ப போலாமா? இப்ப வாங்க போலாம். எங்கடா பண்ண தெரியல எங்க போயிருப்பாங்க கேட்வேன். தாத்தா நீ ஏன்டா தாத்தான்ற? வேகமா நடந்து வர நீ வயசாகி போச்சுடா. தான் வர முடியும். அப்படியே வேகமா ஓட முடியாது. நீ எவ்வளவு தொலை இருக்கு? முன்ன சிறந்த தூரம் தாங்குது. புறப்பட்டு வா போறோம். அவனாலும் சொல்லி உனக்கு ராணுவத்துல வேலை வாங்கி தர சொன்னாரு பெரியவரு. இவ்வளவு தெரியவர ஐயா பெரியவரே போவதே தெரியாது. குளக்கரைக்கு சென்ற குணவதி இன்னும் காணவில்லையே என்று இந்த பாவி என்ன வழிமேல் விழிவந்து காத்துக் கொண்டிருப்பான். மீண்டும் என்ன சித்திரவதைக்கு ஆளாக இப்போதைய குளக்கரைக்கு செல்லலாம்.
வரமாட்டாரா ஒண்ணுமே புரியலையே இவ்வளவு தொலை தேடி வர எங்கதான் போனா தெரியல ஐயா பெரியவரே 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 போகலையா என்ன இது அந்த பெரியவரை தேடி வந்தா யாரோ ஒரு பெண்ணை நீரோ லட்சம் முறையில சரி பெரியவரை பிறகு தேடுவோம் அந்த பெண்ணை முதல் காப்பாற்றலாம் போச்சு ஆமா இந்த பெண்ணை பார்த்தா நீரோட போற தண்ணி நிறைய சாப்பிட்டு எதுக்கு தண்ணி வாங்க 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 வாடா டேய் உன்னை நான் என் பின்னாடி வேலைக்கு வாடான்னு சொன்னேன் ஆமா யாருன்னே தெரியல அந்த பொண்ணு கேட்டதுல என்ன தெரியற நீ என்ன பார்த்தா தெரியல மாதிரியா தெரியுது உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு சும்மா இருங்க உங்களதான் தேடின்னு வந்தேன் நீ ஏன்டா என்ன தேடுற என்னங்க வேலை வாங்கி தரேன் நீங்க ஆண்டா மஞ்சள் போச்சு மறந்து பத்தியா ஐயா வேலை வாங்கி தரேன் நீங்க உங்களை தேடின்னு வந்தேன் வரநாத்து ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீ இந்த பெண்ணு கத்துச்சு என்னடா சொல்ற ஆமா நீ என்ன பண்ணா சரி ஆபத்துக்கு பாவல்ல பெரியவரை பிறகு தேடலாம் அந்த பெண்ணை காப்பாத்தாலும் காப்பாத்தி கருமேல தங்க போட்டேன் போட்டியா சரி நம்ம வேலை முடிஞ்சு போச்சு வா வேலைக்கு போலாம் என்ன வேலைக்கு போலாம் இருங்க இந்த பெண்ணு நிறைய தண்ணி சாப்பிடும் பழகுது அச்சுப்பட பண்ணா ஏன் பொண்ணு கூட மாடா தண்ணி சாப்பிட்டியா என்ன தண்ணி சாப்பிடுது நீ தானே தண்ணி சாப்பிட்டேன் ஆத்துல போற தண்ணி சாப்பிட்டுக்குது ஓ ஆத்துல போற தண்ணி குடிச்சிட்டு ஆமா இப்ப தண்ணி எடுக்கணும் தண்ணி எடுக்கணும் இரு நம்ம யார் வீட்டுல மோட்டர் வாங்கி வரேன் எதுக்கு தண்ணி எடுக்கலாம் தண்ணி எடுத்து போய் மோட்டர் வாங்கி வரீங்களா பின்ன சும்மா இருங்க வந்தது வந்தீங்க வயசுல பெரிய மனுஷன் ஆகுறீங்க தண்ணி எடுத்துருங்க அதுனா ஏரியா கூட்டியா தண்ணி எடுக்க தண்ணி எடுக்க உங்களால முடியாதா சரி விடுங்க நான் எடுத்துறேன் தண்ணி நான் எடுத்துருங்க நீ எடுப்ப எப்படி எடுக்கியா ஒரு பெண்ணுங்க நான் பொண்ணு நான் சொன்னேன் பொண்ணு தாண்டா என்னுடைய கையானது அந்த பெண்ணு மேல பண்ணலாமா பொண்ணு மேல கைப்படாது எப்படி தண்ணி எடுக்கணும் கைப்படாத தண்ணி எடுக்கணும் எப்படி எப்படி எடுக்கணும் தெரியுமா அந்த பெண்ணுடைய கையை சரி வைக்கிறேன் சரி கையை வச்சு வைக்கிறேன் அப்ப கை மேல கை பல்ல வேற எங்கேயும் போடக்கூடாது கை மேல கை பல்ல தப்பு இல்லைங்க ஏன் இது சொந்த பொருள் இதெல்லாம் வாடகை பொருள் சொல்றேன் கை மேல கை பல்ல தப்பு இல்ல சரி தண்ணி நான் எடுக்கிறேன் தண்ணி வருதா பாருங்க பாரு என்னடா பிஸ்குன்னு அடிக்குதா பாருங்க பாருங்க ஐயோ ஐயோ இவ்வளவு தண்ணி சாப்பிடுது இவ்வளவு தண்ணி சாப்பிட்டா அந்த பொண்ணு உடம்பு நேரத்துக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றீங்க சரி வந்தியா அந்த பொண்ணை காப்பாத்தினியா தூங்கி வந்து போட்டியா ஐத்தினியா தண்ணி வந்துச்சா வேலை முடிஞ்சு போச்சு என்னத்த ஐத்தினியா வயிற்று ஐத்தினியா ஐத்தினியா தண்ணி வந்துச்சா வேலை முடிஞ்சு போச்சு ஆமா உனக்கு இங்க வேலை கிடையாது பின்னாடி மாட்டு கொட்டா கேட்டு ஆமா மாட்டு கொட்டா இருக்குது அங்க போய் மாட்டுக்கு பால் கறந்துட்டு சாணி வாரி போட்டுனாரு நான் எப்ப கூப்பிடுறேன் அப்ப நீ ஏந்து வா எப்ப கூப்பிடு நான் கூப்பிடும் போது வருவேன் நீ போ சரி இந்த பையனை அமிச்சிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லி தாலி அறுக்குது கரமல் நின்று கத்தி நடக்கிற கண்டு இல்ல ஆமா பேச்சாதான் இருந்துச்சு நீ அதான் அறுத்து சின்னதா வச்சுன்னு வந்துக்கிறேன் இல்லம்மா கொஞ்சம் முத்துன்னு வரதா உனக்கு பெருசா அந்த எனக்கு வந்து சின்னதா அந்த எனக்கு வந்து தவறு நினைக்காதீங்க என்னோட வயதுல முதிர்ந்தவரை வணக்கம் ஐயா குளக்கரைக்கு வந்தேன் அந்த இடத்துல குளத்தை தவறி விழுந்து விட்டேன் நான் எப்படி உயிரோட கரை மீதி நான் தான் காப்பி வாங்கினேன் ஐயா நீ மனித பிறவி அல்ல இல்ல சுடுகாட்டுல இருந்து நேரா ஏந்து வந்துட்டேன் அந்த தெய்வ பிறவி என்று சொல்லலாம் ஐயா ஐயா இந்த வைத்தியர கடத்தலோட உங்க உயிரை அப்படி வைத்து யா உயிரை காப்பாத்திட்டீங்கன்னா உங்களை நான் எப்படி பார ஆட்டுவதுன்னு தெரியவில்லை உன் ஜவுரி நீ மான்னு புடிச்சு ஆட்டின்னு கடை என்னதா நீ தானே பாரு ஐயோ பாராட்டுங்க ஐயா ஐயா நீங்களே காப்பாத்துறீங்க நீங்க பச்சை போய் அவன் அடிச்சு அந்த சாணியில சொருங்கடா அது யாரு பச்சை போய் அதே பச்சை போய் பின்னாடி சொருகினுங்கறான் பாட்டில போறீங்க யாதனா பறிக்க மாட்டேன் நமக்கு என்ன வந்தது ஐயா நீங்களே காப்பாத்துறீங்க என்ன பண்ற என்னத பிடிக்கிற ஓ மண்டல கை என்ன உங்க மேல எனக்கு சந்தேகம் ஏன் சந்தேகம் பேட்டாமல சந்தேகமா கோவம் வந்து ஏய் பக்கத்துல ஹாஸ்பிடல் கூட கிடையாது சச்சல் ஐயா அப்படினா உங்க மேல சந்தேகம் சொல்லனே என்ன சந்தேகம் அந்த சந்தேகத்தை நீங்க தான் தீர்க்கணும் சரி என்ன சந்தேகம் என்ன தெரியுமா ஐயா நானும் குளத்தில் தவறி விழுந்து விட்டேன் தக்க சமயத்துல அந்த வழியாக நீங்க வந்திருப்பீங்க இது ஒரு பெண்ணாகப்பட்ட குளத்தில் விழுந்துட்டாலே அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்தணும் அப்படி நீங்க குளத்துல குதிச்சு காப்பாத்திருப்பீங்க அப்படியே குளத்துல சொர்பன சொய்
இங்க இருக்குது சொர்க்கம். நேரம் கை வர வாட்டத்தை பார்த்து சொறி விட்டுருவோட பாரு குளத்துல அப்படி கை கட்டுங்க. குளத்துல இறக்கி காப்பாத்திருந்தா உங்க ஆடையெல்லாம் நினைச்சிருக்கையா மொள மொளன்னு காஞ்சி போகுது. நான் மொத்த துணி அவுத்து காரமால பேசிட்டு அவனை கச்சா உள்ள இறங்கி வந்துட்டேன். ஐயோ யமாடி ஐயோ ஐயோ துணி இல்லாம தூக்குறீங்களா? ஒரு துணி கிடையாது. கை எங்க வட்டிச்சோ கால் எங்க வட்டிச்சோ கை கால தப்புதாங்க. கண்ணு முடிக்கிற தூக்குறீங்க கண்ணு தட்டு தூக்குறீங்க. அவனே கண்ணு மூண்டு கூட தூக்குவானா? இதாட்ட பாத்தீங்க அதாட்ட பாத்தீங்க. ஓ சத்துமான எதுமே பார்க்கல நான். யாராரு பார்த்தாங்க யாராரு பார்த்தாங்க? யாருமே பார்க்கல நான் மட்டும் தான் பார்த்தேன். என்னடா? இன்னுமா என்னடா பார்த்தா? ஒண்ணுதான் நான் மட்டும் பார்த்தேன். இந்த நேரத்துக்கு பாத்துட்டு அப்படியே நீ பார்த்துட்டாலும் படமாவி நாதக்காரன் கோத்தக்காரன் கோத்தக்காரன் படமாவி அறிவிருக்கா உனக்கு குத்திக்கு தான் கேக்குறேன் பைத்திக்கு என்ன துண்ற நீ துண்ற பிரியாணி பிரியாணி அத சாப்பிட்டு ஜென்ம எடுக்கறேன் இல்லம்மா வயித்துல பெரிய மனுஷன் பார்த்தா சுத்த பிளகா பையனாக்கறியா வாங்க இப்படி தூக்கணும் தான் தூக்குனீங்க ஏன் அந்த ஆடையோட ஓடி வந்து ஐயோ ஒரு பெண்ணோட உயிர் போராடி இருக்காளே அப்படின்னு குதிச்சு என்ன காப்பாத்திருந்தா அதுல பெருமை இருக்கு ஆடையெல்லாம் அகற்றி கரை மீது வைத்து விட்டு நிர்வாணத்தோட என்ன வந்து தூக்கிறீங்களே அந்த நேரத்துல நான் கண் விழித்து உங்களை நான் பார்த்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்ன மாதிரி அடிச்சிட்டு பாத்து கொஞ்சம் ஓ நானே பண்ணியா அட யாரவ என்ன நான் பார்த்தாங்க ஏதோ அதை பார்த்தாங்க தெரியல ஓ நானா பண்ண முடியும் ஜாமல் தப்பு கிடையாது தப்பில்லை. மாத்தி கட்டுக்கு துணி கிடையாது ஒரே துணி தான் அதான் இது நஞ்சு பச்சுனா வேற துணி இல்லையே அதான் அவுத்தி வச்சுட்டு உள்ள இறங்கி விடுறேன் அட்லீஸ்ட் ஒரு கோமணமாவது கட்ட கூடாது கோமணி என்னைக்குமே கட்டது கிடையாது கட்டி பழக்கம் இல்லையா ஒண்ணுமே போறது கிடையாது கட்டிங்கறப்ப கட்டினா ஒரு கட்டிக்கிறப்ப நீ அவர் எங்க அவர் அதே போறது கிடையாது எது பட்டாபட்டி போறது இல்லையா வேற என்ன ஒண்ணுமே போறது இல்ல நீ பிரியாதானே உங்க எதுவுமே வாய் தரக்கல நீ ஐயா இருந்தாலும் அகத்தி நடக்க பக்கத்துல தெரியும் சொல்லுவாங்க புரியல உங்க முகத்துல திருட்டு கலை ஓடுதுங்க என்ன பார்த்தா அப்படியே ஓடுது ஐயா நான் யார் எவருன்னு தெரிந்திருந்தா இப்படி எல்லாம் என்கிட்ட வார்த்தை பேச மாட்டேங்க நீ யாரா இருந்தா நான் ஏதோ உன்னை காப்பாத்தினா கிளம்பி போ என்ன நான் பேசுகிறேன் ஐயா நான் யார் தெரியுமா இவருடைய நாடு சோழபுரி நாடு அந்த நாட்டு இளவரசி என் பேர் குணவதிங்க ஆம்பியா எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க 2 பேரா 2 பேர்கிட்ட சொல்லி உன்னை நான் என்ன நிலைமையில ஆளாக்குறவன் ஒரு வயசானவமா நானு நான் உன்னை காப்பாத்தல அப்படின்னா இங்க தான் கத்திரிக்காய் சைஸ்ல ஒருத்த வந்தான் கத்திரிக்காய் சைஸ் ஆமா அதான் உன்னை காப்பாத்தல ஐயா காட்டு 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 நீ தான் காட்டு சொன்னியா அப்படியே நீ காட்டிட்டாலும் நான் பாத்துட்டாலையா 10000 கண்ணு ஒண்ணுடா பாவி அதை பாக்கிறதுக்கு நீ தான் காட்டு காட்டுற சப்ப காட்டு சொன்னது உங்களை இல்ல என்னை பார்த்து சப்பென்றாய் என்னை பார்த்து தெரியவில்லையா நீ பாடி காட்டு பயங்கரம் தான்டா சாமி பாய்ங்க ஐயா ஐயா ஐயோ நான் எதுல விட்டேன் அதான் ஐயோ அது இல்லைங்க சப்பன் என் உயிரை காப்பாத்தி ஆளை காட்டுங்க ஓ ஆளை காட்டு ஆளை மட்டும் காட்டு ஆளை காட்டணுமா இல்ல வேற எதையும் காட்டுறது நீ ஆளை மட்டும் காட்டு சரி நான் காட்டு பாருமா அவனை போய் அடிச்சு தேத்துட்டு எங்க கூட்டலா இவனை நான் கூப்பிட்டு கூப்பிடலையா நீ மாட்டு வந்து மேல கை கூட்ட மாதிரி இந்த வரங்க இல்லப்பா உனக்கு வேலை இருக்குது இங்கே நின்றா நீங்க சொல்றீங்க வேலையா ஏய் வேலை இதுன்னு சொல்ற இன்னாங்க சொல்ற வேலையா ஆச்சா 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 ஒரு குண்டு சொம்பு எடுத்து வந்து வேண்டு நான் நம்ம கோயம்பீரா ஊத்துறேன் உள்ளுங்க அவ சாப்பிட்டேன் வீட்டுல எதுவுமே தேவச்சிக்கோ ஆனா பசுமாட நான் வேண்டதுக்கு பின்னாடி இங்க நில்ல மோ வா விருதா காப்பாத்தினேன் ஆமா அப்ப பொட்டிக்கா இருக்கு ஐயோ ஐயா ஐயா புத்தி வளர்ந்து கூட மூளை வளரலையா ஐயா அவக்கு சொன்னது ஆடை இல்ல கோபால் அவர் யாரு ஸ்மார்ட்டா இருக்காரு ஆக்சுவலி நான் என்ன